TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்து ஆலோசிப்பதற்காக தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று கூட உள்ளது. இலங்கையின் அடிப்படை உரிமைகள் மற்றும் சுதந்திரத்தில் மிக மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அமைப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடன் எந்த ஒரு கலந்துரையாடலுக்கும் எந்த நேரத்திலும் தாங்கள் தயாராக உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது. ரணிலுக்கும் சஜித்துக்கும் போட்டி, மக்கள் விடுதலை முன்னணி 3ஆம் இடத்தில் உள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். இரட்டை குடியுரிமை பெற்றமை உள்ளிட்ட 3 வழக்குகள் தொடர்பில் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் டயானாவுக்கு எதிரான குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டுள்ளது. கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்கும் போது முன்கூட்டியே நேரம் ஒதுக்கும் முறைமை இன்று முதல் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் வேட்பாளரை ஏற்க பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் மறுத்துவிட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் தலைவராக இந்திய கிரிக்கெட் சபையின் செயலாளர் ஜெய் ஷா தெரிவு செய்யப்பட்டுள்ளார். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்து ஆலோசிப்பதற்காக தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று கூட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு குறித்து விவாதித்த பின்னரே உள்ளூராட்சி தேர்தல் குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை காலி மாவட்டம் எல்பிட்டிய பிரதேச சபை தேர்தலுக்கு தபால் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளவர்கள் ஆகஸ்ட் 26ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 13ஆம் தேதி நள்ளிரவு வரை விண்ணப்பிக்க முடியும். எக்காரணத்துக்காகவும் வழங்கப்பட்டுள்ள கால அவகாசம் நீடிக்கப்பட மாட்டாது. குறித்த திகதிக்கு பின்னர் கிடைக்கப்பெறும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இத்தேர்தலின் போது குறித்த உள்ளூர் அதிகார சபை அதிகார டாப்பில் தேர்வுநரலாக பதிவு செய்யப்பட்டுள்ள அத்துடன் தேர்தல் கடமைகளில் ஈடுபடவிருக்கின்ற அனைத்து அரச அலுவலர்கள் வேட்பாண்மை காரணமாக தனக்கு ஒதுக்கப்பட்ட வாக்கெடுப்பு நிலையத்துக்கு சென்று வாக்களிக்க முடியாதிருக்கும் என்று அல்லது அவ்வாறு செய்வதற்கு வாய்ப்புள்ள வேட்பாளர்கள் அஞ்சல் மூலம் வாக்களிப்பதற்கு விண்ணப்பிக்க தகமை பெறுவார்கள். அஞ்சல் மூலம் வாக்களிப்பதற்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் காலப்பகுதி முடிவடையும் வரை காத்திருக்காமல் தாமதமின்றி தமது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் போது அதற்கான தகவல்கள் 2024 எல்பிட்டிய பிரதேச சபைக்கான தேர்வுநர் டாப்பிலிருந்து சரியான முறையில் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட கண்காணித்தல் மற்றும் ஆதாரங்களை திரட்டுவதற்கான பொறிமுறைக்கான ஆணையை எதிர்வரும் செப்டம்பர் மாத கூட்டத்தொடரின் போது மீள புதுப்பிக்குமாறு மனித உரிமைகள் கண்காணிப்பகம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உறுப்பு நாடுகளிடம் வலியுறுத்தியுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 57வது கூட்டத்தொடர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள பின்னணியில் இலங்கையின் அடிப்படை உரிமைகள் மற்றும் சுதந்திரத்தில் மிக மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சமகால போக்குகள் உள்ளடங்கலாக நாட்டின் மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் டர்க்கினால் கடந்த வாரம் விரிவான அறிக்கையொன்று வெளியிடப்பட்டுள்ளது. இவ்வறிக்கையின் உள்ளடக்கம் தொடர்பான தமது நிலைப்பாடு மற்றும் இலங்கை விவகாரத்தில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினால் முன்னெடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கை என்பவற்றை உள்ளடக்கிய மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வறிக்கையில் இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரால் வெளியிடப்பட்டுள்ள புதிய அறிக்கையில் அடிப்படை சுதந்திரங்கள் சார்ந்து இலங்கை பல்வேறு புதிய அச்சுறுத்தல்களுக்கு முகம் கொடுத்திருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2022 தீவிரமடைந்திருந்த பொருளாதார நெருக்கடியின் விளைவாக வறுமை மட்டம் 2 மடங்கினால் அதிகரித்துள்ளது. நாட்டிலுள்ள மொத்த குடும்பங்களில் 1/4 பங்கு குடும்பங்கள் உணவு பாதுகாப்பின்மை நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருப்பதாக ஐக்கிய நாடுகள் மதிப்பிட்டுள்ளது. ஊழல் மோசடிகள் மற்றும் முறையற்ற பொருளாதார நிர்வாகம் தொடர்பான பொறுப்புக்கூறலும் ஜனநாயக மறுசீரமைப்புகளும் இன்னமும் பெருமளவுக்கு பூர்த்தி செய்யப்படவில்லை எனவும் உயர்ஸ்தானிகரின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
இலங்கை தொடர்பில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட கண்காணித்தல் மற்றும் ஆதாரங்களை திரட்டுவதற்கான பொறிமுறைக்கான ஆணையை மீள புதுப்பிக்குமாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உறுப்பு நாடுகளிடம் உயர்ஸ்தானிகர் வலியுறுத்தியுள்ளார். அதனை நாம் மீள வலியுறுத்தும் அதேவேளை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் மேற்குறிப்பிட்ட ஆணையை மீள புதுப்பிக்குமாறு உறுப்பு நாடுகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கையை விடுக்கின்றோம் என அவ்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடன் எந்தவொரு கலந்துரையாடலுக்கும் எந்த நேரத்திலும் தாங்கள் தயாராக உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது. அதன் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார அறிக்கையொன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் முன்மொழிவுகள் மற்றும் நிபந்தனைகள் என கூறி நாட்டு மக்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் ஜனாதிபதி முன்னெடுக்கும் செயற்பாடுகள் சர்வதேச நாணய நிதியத்தின் உண்மையான யோசனை அல்ல. சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கம் காணப்பட்ட உடன்படிக்கை மற்றும் அது தொடர்பான ஏனைய விடயங்கள் தொடர்பில் மெய்நிகர் மூலம் கலந்துரையாடுவதற்கு நாம் தயாராக உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி மாநாட்டில் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். எவ்வாறாயினும் நாட்டின் பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு சர்வதேச நாணய நிதியத்திடம் ஆலோசனை பெற்று அதன் ஆதரவை பெற வேண்டும் என நாடு வங்குரோத்து நிலையை அடைந்துள்ளதாக அறிவிப்பதற்கு முன்னரே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கூறியிருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார தமது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் இலங்கைக்கு விஜயம் செய்யும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மற்றும் கட்சியின் பொருளாதார கொள்கை குழுவை சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர். அந்த சந்தர்ப்பத்திலும் சாதாரண மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் நிபந்தனைகள் எதுவும் இருப்பின் அவை திருத்தப்பட வேண்டும் என்ற யோசனையை ஐக்கிய மக்கள் சக்தி முன்வைத்திருந்ததாக அதன் பொதுச் செயலாளர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இடம்பெறவிருக்கும் தேர்தலில் இதுவரை உள்ள கருத்து கணிப்பில் ரணிலுக்கும் சஜித்துக்கும் போட்டி. மக்கள் விடுதலை முன்னணி 3ஆம் இடத்தில் உள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தாவில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே இவ்வாறு அவர் குறிப்பிட்டார். இடம்பெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் இதுவரைக்கும் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்புகளில் ரணில் விக்ரமசிங்காவுக்கு சஜித் பிரேமதாசாவுக்கும் போட்டி இருக்கிறது. மக்கள் விடுதலை முன்னணியினர் ஊடக களியாட்டங்களை நடத்தி மக்களை ஒன்று திரட்டினாலும் 3வது இடத்திலேயே இருக்கிறது. மக்கள் விடுதலை முன்னணியின் இவ்வாறான களியாட்ட நிகழ்வுகள் ரோஹண விஜயவீரவின் காலத்திலும் இருந்தது. கடந்த முறை காலிமுகத்திடலை நிரப்புவதாக தெரிவித்து யாரும் செய்ய முடியாத அளவுக்கு மக்களை திரட்டி காலிமுகத்திடலை நிரப்பினார்கள். ஆனால் தேர்தலில் அவர்களுக்கு 100க்கு 3 வீதமே கிடைத்தது. அதனால் அவர்களின் கூட்டங்களுக்கு மக்கள் வருகிறார்கள் என்பதற்காக அவர்களுக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். ஏனெனில் இந்த நாடு பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டது மக்கள் விடுதலை முன்னணியின் கலவரமும் ஒரு காரணமாகும். அவ்வாறான வரலாற்றை கொண்ட மக்கள் விடுதலை முன்னணிக்கு வாக்களிக்க மக்கள் முட்டாள்கள் அல்ல. அவர்களின் வரலாறு தெரியாதவர்களே அவர்களுக்கு வாக்களிக்கின்றனர். என்றாலும் அவர்களின் பொய் வாக்குறுதிகளை நம்பி இந்த முறை வாக்கு வீதம் அதிகரிக்கும் என நம்புகிறோம். ஆனால் அவர்கள் எங்களுக்கு சவால் இல்லை. ரணில் விக்ரமசிங்க இன்னும் தேர்தல் பிரச்சாரத்தை முறையாக ஆரம்பிக்கவில்லை. அவ்வாறு இருக்கும் போதே சஜித் பிரேமதாசாவுக்கு சமமாக அமைந்துள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்தால் சஜித் பிரேமதாசாவும் எமக்கு சவாலாக மாட்டார் என்று அவர் கூறினார். இரட்டை குடியுரிமை பெற்றமை உள்ளிட்ட 3 வழக்குகள் தொடர்பில் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் டயானாவுக்கு எதிரான குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்ட நிலையில் டயானாவை பிணையில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன முன்னிலையில் இந்த குற்றச்சாட்டுகள் கையளிக்கப்பட்டுள்ளன. இதன் பின்னர் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள டயானாவின் கைரேகைகளை பெற்று அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்கும் போது முன்கூட்டி நேரம் ஒதுக்கும் முறைமை இன்று முதல் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். இதன்படி இன்று முதல் முதலாவதாக வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற முறை பின்பற்றப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வதற்காக பத்திரமுல்லையில் உள்ள குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்துக்கு சென்றுள்ள மக்கள் கடந்த சில நாட்களாக பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர்.
உணவு, மலசர் கூடம் உள்ளிட்ட வசதிகள் இன்றி நீண்ட நாட்களாக வரிசையில் காத்திருப்பதாக அங்கிருந்த மக்கள் தெரிவித்தனர். இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் முன்னதாக அறிக்கை ஒன்றை விடுத்த குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் கடவுச்சீட்டு விநியோக நடவடிக்கை தற்போது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதிய இலத்திரனியல் கடவுச்சீட்டை வழங்குவதற்கு அரசாங்கத்தினால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் அதற்காக வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றிடமிருந்து விலை மனு பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். 2 நாட்கள் கட்சித் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்திய பின்னரும் இடதுசாரிகள் முன்னிறுத்திய பிரதமர் வேட்பாளரை ஏற்க பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் மறுத்துவிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இடதுசாரி கூட்டணியான நியூ பாப்புலர் ஃப்ரண்டினால் அமைக்கப்படும் அரசாங்கம் உடனடியாக நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு வழிவகை செய்யும் என்றும் அதனால் அரசாங்கம் கவிழ்ந்துவிடும் என்றும் அதனால் இந்த முடிவை தான் எடுத்துள்ளதாகவும் மேக்ரான் விளக்கமளித்துள்ளார். எனவே இன்னமும் பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படாமல் பிரான்ஸ் அரசு குழப்பத்திலேயே தொடர்வதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது. இந்நிலையில் மீண்டும் இன்று கட்சித் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரான் தெரிவித்துள்ளார். சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் தலைவராக இந்திய கிரிக்கெட் சபையின் செயலாளர் ஜெய் ஷா தெரிவு செய்யப்பட்டுள்ளார். சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் தலைவரான நியூசிலாந்து நாட்டைச் சேர்ந்த கிரெக் பார்க்லேவின் பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில் புதிய தலைவராக ஜெய் ஷா போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஜெய் ஷா மிகவும் குறைந்த வயதில் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.